அனைவருக்கும் ஆடிப்பெருக்கு தின வாழ்த்துக்கள். பாப்பா நீ சொல்லிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள். அதை விட தாய்மாமன் தின வாழ்த்துக்களும் இன்னைக்கு ஆடிப்பெருக்கணும் சேர்ந்து எல்லாருடைய தாய்மாமன் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எளிமையான வழிபாடு தான் இன்னைக்கு. நீங்கள் பார்த்தாலே தெரியும். எப்பயும் சைவ சாப்பாடு தான் செய்கிறது. இன்றைக்கி பசங்க வீட்டில் இருக்காங்க. ஸ்கூல் போகும்போது நீங்களே பார்ப்பீங்க ஷார்ட் வீடியோவில் ஃபுல்லும் சைவ சாப்பாடாகவே இருக்கும். சரி வீட்டில் இருக்காங்களேன்னு சொல்லிட்டு மீனும் சிக்கன் 65 ஆனால் பாயசம் செஞ்சுட்டேன். பாயசம் இங்கே பார்த்தீங்கன்னா பெரிக்காய் நம்ம பழங்காலத்துலேருந்தே விடாதது. பெரிக்காய், ஆப்பிள், மாம்பழம், மாதுளை, கொய்யா, வீட்டில் காய்ச்ச கொய்யா, அரிசி பச்சரிசியும் இதுவும் கலந்தது. பிள்ளையார், அருகம்புல் பிள்ளையார். எப்பயும் சொல்லுவோம் நம்ம எவ்வளோதான் சாமி கும்பிட்டாலும் அருகம்புல்லை வச்சு நம்ம சாமி கும்பிடணும்னு சொல்லுவேன். மஞ்சள் பிடிச்ச அருகம்புல். சில பேர் கேட்குறீங்க அந்த மஞ்சள் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒன்றும் இல்லை. நம்ம குளிக்கும் போது அந்த அருகம்புல்லை மட்டும் கால்படாத இடத்துல போட்டுட்டு நம்ம தேய்ச்சி குளிச்சிக்கலாம். எனக்கு ஒரு ஆள் கிடச்சிருக்கா, இவன் பாப்பாவுக்கு தேய்ச்சி விட்ருவான். அந்த மஞ்சள் எப்பயும் குழந்தைங்களுக்கு தேய்ச்சி விட்டா கிருமி நாசினி தான், அதனால் அவளுக்கு தேய்ச்சி விட்ருவேன். எப்பயும் போல் வேப்பலை தான். இது என்னன்னு தெரில. அவள் என்னமோ பொடி மாரி செஞ்சியம்மா நான் வைக்கணும்னு சொன்னா இங்கே பாருங்களா. ஆனால் அழகாக இருக்குது பார்க்க. பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சாமி முகமே மறைச்சிட்டா எடுத்து வச்சு இருமா. சாமி முகம் தெரியல, கவனிக்கல. நானும் சாமிக்காக செஞ்சுருக்கலாம். அங்கே பாருங்களேன் ரொம்ப பொடி மாதிரி இருக்குது. இந்த அளவு ஒரு பொடி வச்சுருக்கா. இன்னைக்கு ஆகஸ்ட் 3 தான். ஆனால் ஆகஸ்ட் 15 ஞாபகம் வந்துருச்சு போல். வாழை இலையில் தேசிய கொடி செஞ்சுட்டா. இப்போ சாமி கும்பிடலாமா? நீங்கள் தீப்பெட்டி எடுக்கலாமா? சாம்பிராணி போடுங்க. ஒன்றும் பண்ணாதுமா, மெதுவாக போடுமா. கட்டி சாம்பிராணிக்கு ரெடி பண்ணியாச்சு. சாம்பிராணி காமிச்சிடலாம். இங்கே பாருங்கள், வீட்டில் பாத்திரம் தைக்கிற பைப்பு. என்னதான் இருந்தாலும் மறக்கக்கூடாதுல்ல. நமக்கு வாய்க்கால் ஆறுக்கு தான் போக முடியல. அதுக்காக இவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இன்னைக்கு. கற்பூரம் காமிச்சிருவோம். தண்ணி இல்லாமல் நமக்கு எதுவுமே கிடைக்காது. அதெல்லாம் இன்றைக்கி தண்ணிக்கு நன்றி கூறும் நேரம். முடிஞ்சால் நம்ம ஆற்றுக்கும் போயிட்டு வருவோம். பார்த்தீங்கன்னா போட் தண்ணி போடுற இடம். இங்கே இருந்தால் தண்ணி அங்கே தான் போட் இருக்குது. நான் கூட போன வேலையில் காமிச்சிருப்பேன். அதனால் மறக்கக்கூடாது. நமக்கு எல்லாத்துக்குமே நம்ம வீட்டு வேலைகளுக்கு உதவுறது இந்த பைப்புனால தான். அதுக்காக தான் இங்கேயும் சாமியை கும்பிட்டுறல. ஏன்னா ஆற்றுக்கு தான் போக முடியல. ஆற்றுக்கு போனாலும் இருந்தாலும் வீட்டில் உள்ள நீர்ப்பாசன வசதி கொடுக்குறத மறந்துடக்கூடாதுல்ல. அதனால் இவங்களுக்கு சாம்பிராணி காமிச்சாச்சு. சூடம் ஊற்றிடலாமா? சூடம் எடுத்துட்டு இது வர எடுத்துக்கலாமா? வாங்க 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 வாங்க. நன்றி கூறும் நேரம். நல்ல நீர்ப்பாசன வசதியோட கிடைக்கணும். சூரியனையும் கும்பிட்டுருவோம். காமிச்சிடலாம். தீபம் முடிகிறதுக்குள்ள நான் ஒன்று சொல்லணும். வீடியோ பார்த்துட்டு ஸ்கூல் ஃப்ரெண்டு லட்சுமின்றவங்க திட்டாங்க. கையில் வளையல் இல்லையா, பொட்டு வைக்கலையா. பொட்டு வைப்பேன், அது சின்னதாக இருக்கேன்ல. அதை விட நிறைய வீடியோ நானே எடுக்கிறதுனால அது தெரிய மாட்டேங்குது. லட்சுமி பரவாயில்லையா, கமெண்டில் சொல்லணும். கிளாஸ் வளையல், சாதா வளையல் 2 வளையல் போட்டிருக்கேன். நீ சொல்லணும். கிளாஸ் வளையல் போட்டிருக்கேன், பொட்டு வச்சுருக்கேன், நெத்தியில் வைக்க சொன்னீங்க, எல்லாம் வச்சுருக்கேன். அவங்களுக்காக இன்றைக்கி போட்டுக்கிட்டேன் வளையல்லாம். சவுண்டு கேட்குது கிடக்கிறான்னு. எனக்கே ஆசையாக இருக்குது இதுமாரி சவுண்டு வரும்போது. வளகாப்புக்கு போட்டது, பாப்பா இருக்கும் போது போட, தம்பி இருக்கும் போது போட. இப்போ வளையல் சவுண்டு கேட்குது. ரொம்ப வருஷம் கழிச்சு. தீபம் ஏற்றியாச்சு. நல்லபடியாக சாமி கும்பிட்ருக்கோம். வீட்டுக்குள்ளே போகலாம். எம்மதமும் சம்மதம். நம்ம முஸ்லீம் ஃப்ரெண்டு தம்பிங்க. எம்மதமும் சம்மதம். முஸ்லீம் அவங்க. இருந்தாலும் வெளியில் சாமி கும்பிடும்போது வந்துட்டாங்க. அந்த ஒருத்தர் நின்று பார்த்துட்டு இருக்கேன்.
அப்படி அவரு வாழு ஃபோர்த்து படிக்கிறாரு. ஏண்டி ஃபோர்த்தா ஃபோர்த்துலேருந்து ஃபிஃப்த்துக்கு போயிட்டாரு. செமையாக பாசமாக இருப்பார். எம்மதம் சம்மதம். ஏண்டி இன்னைக்கு தண்ணிக்கு நன்றி ஒரு நேரம். ஓகே, வீட்டில் போய் சாமி கும்பிடுவோம். அப்படியே சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் எப்படி சாமி கும்பிட்டீங்கன்னு சொல்லதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணுங்க. பாய், உங்கள் உஷா, உங்கள் நயோனிகா வக்கீல்தான். கட்டிடுவோம். கை கட்டியாச்சு. தம்பிக்கு கை கட்டியாச்சு. இது ஒரு சாசம் இல்லை. கட் பண்ணிட்டு ஃபோட்டோ அவன் அக்கா வீட்டில் காலையிலேயே கழுத்தில் கட்டிட்டாலாம். அதெல்லாம் அம்மா கையில் கட்டி விடுமா, அண்ணனுக்கு கட்டி விட்டீங்களேன்னா அதனால் அவளுக்கு கையில் கட்டியாச்சு. ஓகே பாய். கையில் முடிஞ்சிச்சு. ஆடி போயிருக்கு. பாய்.